ஜனாதிபதியின் கேள்வி எதிரொலி. மு.க. ஸ்டாலின் பதறுவது ஏன்? எச்சரிக்கை விடுத்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு 143வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி 14 கேள்விகளை கேட்டது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றாலும் ஜனாதிபதிகள் இதுபோன்று உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேள்வி கேட்பது இது முதல் முறை அல்ல. இதுவரை சுதந்திர இந்தியாவில் 15 ஜனாதிபதிகள் இதுபோன்று கேள்வி கேட்டுள்ளார்கள் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார். அது குறித்து அவர் மேலும் கூறும்போது, இந்த நாட்டிலே ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்ட வரையறை உள்ளது. அதேபோன்று நீதிமன்றத்திற்கும் உள்ளது. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்ட பிரிவை பயன்படுத்தி செயல்படுவார்கள். இந்த அடிப்படையில்தான் தற்போது உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 142ஐ பயன்படுத்தி ஜனாதிபதியோ ஆளுநரோ யாராக இருந்தாலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதில் கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதை அடுத்துதான் தற்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனக்கு அதிகாரம் அளித்துள்ள 143வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் மசோதாக்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் இந்த கேள்வியை கேட்டுள்ளார். அதனால் இப்போது உச்சநீதிமன்றம் தாங்கள் எதற்காக அப்படி ஒரு தீர்ப்பை சொன்னோம் என்பதற்கான விளக்கத்தை அவருக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதற்காக 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வை அமைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் இதுபோன்று ஜனாதிபதிகள் உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி கேட்டபோது பலமுறை பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் சில முறை பொறுப்பாகவும் பதிலளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்திருந்த போது காவிரி நீர் சம்பந்தமாக கர்நாடகத்துக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லியிருந்தார்கள். அப்போதைய ஜனாதிபதி அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். அதன் பிறகு பரிசீலனை செய்யப்பட்டு தமிழகத்துக்கு இவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுபோன்று பலமுறை ஜனாதிபதிகளின் கருத்தை ஏற்று நீதிமன்றம் செயல்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்போது காவிரி நீர் விவகாரத்தில் ஜனாதிபதியின் கருத்தை வரவேற்ற திமுக இப்போது ஜனாதிபதியின் கருத்து எதிர்ப்பது ஆச்சரியமாக உள்ளது. உச்சநீதிமன்றம் என்ன செய்தாலும் அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று எந்த சட்டத்திலும் சொல்லவில்லை. தங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அதற்கு எதிரான கேள்விகளை வைப்பதற்கு ஒவ்வொரு பொறுப்புக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகார அடிப்படையில்தான் ஜனாதிபதி திரௌபதி உச்சநீதிமன்றத்தை நோக்கி 14 கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரது கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு உள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, ஜனாதிபதி தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருப்பதை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சிப்பது அவருக்கான பயத்தை வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை ஒப்புதல் கொடுத்த 10 மசோதாக்களின் தீர்ப்பினை திரும்ப பெற்று விடுவார்களோ என்ற பயத்தில் அவர் இப்படி பதறுகிறார். ஆனால் ஜனாதிபதி அந்த அடிப்படையில் கேள்வி விடுக்கவே இல்லை. தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை போக்கவே நீதிமன்றத்தை நோக்கி கேள்வி எழுப்புகிறார் என்பதை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதியின் கருத்தை விமர்சிப்பது, அவருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தப் போவதாக சொல்வது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி. எதிர்பாராத திருப்பம். உச்சநீதிமன்றத்திற்கு புதிய செக் வைக்க முடிவு. 6 மாதத்தில் நீதிபதிகளுக்கு கடிவாளம். ஜனாதிபதி மாளிகையில் ஆளுநர் ரவியுடன் நடந்த ஆலோசனை. புதிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரப்போகும் மோடி. தற்போது ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பியுள்ள நிலையில் அது குறித்து உரிய பதிலை உச்சநீதிமன்றம் தெரிவிக்குமா, இல்லை மௌனமாகி விடுவார்களா என்று தெரியவில்லை. காரணம், கடந்த காலங்களில் இப்படித்தான் ஜனாதிபதிகள் தங்களை நோக்கி கேள்வி எழுப்பினால் அவர்கள் அமைதியாக்கி விடுவார்கள். அதற்கு பதில் கொடுத்தால் தங்களுடைய குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்பதற்காக நீதிபதிகள் அடக்கி வாசிப்பார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மசோதா விவகாரத்தில் 3 மாதத்திற்குள் ஜனாதிபதி அதை விடுவிக்க வேண்டும் என்று அவருக்கு கெடு வைப்பது போன்று ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்ட நிலையில் அது குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. அது குறித்து எங்கே சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் இப்படி
ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு கேள்வி கேட்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று டெல்லியில் சட்ட வல்லுநர்கள் ஒன்று கூடி ஜனாதிபதி மாளிகையில் ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதில் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர், தமிழக ஆளுநர் ரவியும் கலந்து கொண்டுள்ளார்கள். அப்போது உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கும் உச்சநீதிமன்றம் பெரும்பாலான வழக்குகளை காலாவதியான பிறகும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல வழக்குகளை 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்னதான் முடிவு? 3 மாதத்தில் ஒரு மசோதாவுக்கு முடிவு சொல்ல வேண்டும் என்று கூறும் உச்சநீதிமன்றம் எந்த ஒரு வழக்கையும் 6 மாதத்திலோ அல்லது ஓராண்டிலோ முடிவுக்கு கொண்டு வருவதில்லை. வருட கணக்கில் இழுத்து அடிப்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடாக உள்ளது. இப்படிப்பட்ட இவர்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்யும் தகுதியற்றவர்கள் என்று கூறிய சட்ட வல்லுநர்கள், இப்படி ஜனாதிபதிக்கு 3 மாதம் கெடு வைத்த உச்சநீதிமன்றத்திற்கு அடுத்து ஜனாதிபதியும் ஒரு கெடு கொடுக்க வேண்டும். எத்தனை பெரிய வழக்காக இருந்தாலும் அதிகபட்சம் 6 மாதத்தில் முடித்துவிட வேண்டும் என்று கூற வேண்டும். குறிப்பாக பல வழக்குகள் திரைமறைவில் ரகசிய டீலிங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். நீதித்துறையை நேர்மையான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கும் ஜனாதிபதி ஒரு கடிவாளம் போட வேண்டும். கேட்க ஆள் இல்லை என்பதால் கடிவாளமே இல்லாத குதிரை போன்று கண்டபடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு ஆலோசனை நடைபெற்றுள்ளது. அதையடுத்து இந்த விவகாரத்தை அடுத்து பிரதமர் மோடியிடத்திலும் கொண்டு சென்று அவர் மூலமாக எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் 6 மாதம் ஓராண்டுக்குள் அதை விசாரித்து தீர்ப்பு சொல்லிவிட வேண்டும் என்று பிரதமர் மூலம் ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டுமே தேங்கி கிடக்கும் லட்சக்கணக்கான வழக்குகளை தீர்வு சொல்ல முடியும். அதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் உச்சநீதிமன்றத்திற்கும் பிரதமர் மோடி காலக்கெடு நிர்ணயித்து ஒரு அதிரடி சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவார் என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி, விஜய் வெளியிட்ட அடுத்த பில்டப் சர்வே, பாமக கடும் அதிர்ச்சி. நடிகர் விஜயை பொறுத்தவரை இன்னமும் முதல் தேர்தலையே சந்தித்து தன்னுடைய பலம் என்ன என்பதை நிரூபிக்கவில்லை. ஆனால் தான் செல்லும் இடங்களில் தன்னை ரசிகர்களும் பொதுமக்களும் பார்க்க படையெடுப்பதை வைத்துக்கொண்டு நாம் தான் அடுத்த தமிழக முதலமைச்சர் என்பது போலவே அவர் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார். அதோடு தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு அனைத்து கட்சிகளும் படையெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் மூலம் தனது கட்சிக்கு 15 முதல் 20% வாக்கு வங்கி இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்ட விஜய் அதன் பிறகு தனது ரசிகர்கள் மூலம் ஒரு சர்வே நடத்தி அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 100 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி கிடைக்கும், திமுகவுக்கு 75 தொகுதிகளும் அதிமுகவுக்கு 65 தொகுதிகளும் கிடைக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தார். இதை பார்த்த அனைவருமே கிண்டல் அடித்து வந்தார்கள். இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மீண்டும் ஒரு சர்வே முடிவை வெளியிட்டு ட்ரெண்டிங் செய்து வருகிறார் விஜய். அதில் வன்னியர் சமூகத்தில் பாமகவுக்கு செல்வாக்கு சரிந்துவிட்டது போலவும், திமுக அதிமுகவை விட தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வன்னியர்கள் மத்தியில் பெரும்பான்மை ஆதரவு இருப்பது போலவும் ஒரு சர்வே முடிவு வெளியிட்டிருக்கிறார் விஜய். இதை பாமகவினர் கடும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். 4 விசில் அடிச்சான் பசங்க, வன்னியர் ஏரியாவில் விஜய் கட் அவுட்டை வச்சுட்டா மொத்த ஓட்டு அவருக்கு தானா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ், அண்ணாமலை வெளியிட்ட தகவல். கடந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகிய இருவரும் தற்போது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விட்டதால் அந்த கூட்டணியில் இவர்களும் தொடர்கிறார்களா இல்லையா என்கிற கேள்விகள் எழுந்து வருகிறது. குறிப்பாக ஓபிஎஸ் விஜய் கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் இன்று அது குறித்து பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இணைந்திருந்த அனைத்து கட்சிகளும் அப்படியே தொடர்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை டிடிவி தினகரனிடத்தில் ஏற்கனவே உறுதிப்படுத்திவிட்டோம். அதேபோல் ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறார். அவருக்கு பிரதமர் மோடியின் இதயத்தில் எப்போதுமே ஒரு இடம் உண்டு என்று அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்கிறார்.